Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics, Unit 3. Magnetism and magnetic effects of electric current. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் magnetic field at a point along the equatorial line due to a magnetic dipole. அதாவது பார் மேக்னெட். ஒரு மேக்னெட்டிக் டைப்போலால் அதனுடைய ஈக்குட்டோரியல் லைனில் ஒரு பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷனை இப்போ நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு மேக்னெட்டிக் டைப்போலினுடைய ஆக்சியல் லைனில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷனை நம்ம டெரைவ் பண்ணோம். இந்த வீடியோவில் மேக்னெட்டிக் டைப்போலினுடைய ஈக்குட்டோரியல் லைனில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிரஷனை நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். Now let us consider the diagram for this topic. இது ஒரு முக்கியமான டாபிக். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு மேக்னெட்டிக் டைப்போல் அலாங் த ஆக்சியல் லைன், மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு மேக்னெட்டிக் டைப்போல் அலாங் த ஈக்குட்டோரியல் லைன், ரெண்டுமே முக்கியமான டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எழுதும்போது முதல்ல டயக்ராம் வரையணும். இப்போ அந்த டயக்ரத்தை பற்றி பார்க்கலாம். Now this is a bar magnet. இந்த பார் மேக்னெட்டில் இது நார்த் போல், இது சவுத் போல். திஸ் இஸ் அ சென்டர் ஆஃப் த பார் மேக்னெட். இந்த பார் மேக்னெட்டுடைய டோட்டல் லென்த் வந்து 2L. இந்த சென்டர்லேருந்து நார்த் போல் வந்து எல்லுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். அதே மாதிரி சென்டர்லேருந்து சவுத் போல் வந்து எல்லுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். திஸ் இஸ் த ஈக்குட்டோரியல் லைன். இந்த ஈக்குட்டோரியல் லைனில் சிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்டில் தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். To find the magnetic field at C, we have to keep a unit north pole at this point. ஸோ இங்கே யூனிட் நார்த் போல் வைக்கிறோம். அப்படி யூனிட் நார்த் போல் வைக்கும்போது இந்த நார்த் போலுக்கும் இங்கே உள்ள யூனிட் நார்த் போலுக்கும் இடையில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே நார்த் போல் அப்படிங்கிறதுனால லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர். இப்போ இங்கே உள்ள சவுத் போலுக்கும் இங்கே உள்ள நார்த் போலுக்கும் இடையில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ Fn இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த யூனிட் நார்த் போல் அண்ட் இட் இஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ இட் இஸ் அவுட்வர்ட்ஸ் லைக் திஸ். Fs இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த யூனிட் நார்த் போல் அண்ட் இட் இஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இட் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் த சவுத் போல். Now the line of force is making an angle theta here, and similarly the line of force is making an angle theta with the horizontal axis. From the center C is at a distance R, north pole is at a distance L. இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதனால் இந்த நார்த் போல் வந்து இந்த நார்த் போல்லேருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கும் அப்படின்னா we can find the distance using Pythagoras theorem. Hypotenuse square is equal to sum of the squares of the adjacent sides. அதாவது இந்த சைடினுடைய ஸ்கொயர் வேணும்னா இந்த சைடினுடைய ஸ்கொயரையும் இந்த சைடினுடைய ஸ்கொயரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா then we can get the square of this side. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அண்ட் சிமிலர்லி இந்த டிஸ்டன்ஸும் எல்லுங்கிறதுனால the C is at the same distance from the south pole. இந்த டிஸ்டன்ஸும் r square plus l square whole to the power 1/2. இந்த டயக்ரத்தை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா we can derive the expression very easily. இப்போ நம்ம என்னென்ன சொன்னோமோ அதை பாயிண்ட்ஸ் எழுதிக்குவோம். A bar magnet can be considered as a magnetic dipole. Qm is the pole strength of the north pole as well as south pole. அதாவது இந்த நார்த் போல் அண்ட் சவுத் போலினுடைய போல் ஸ்ட்ரென்த் வந்து QM. லெட் 2L இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல்ஸ். நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் 2L. O இஸ் த சென்டர் ஆஃப் த பார் மேக்னெட். பார் மேக்னெட்டுடைய சென்டர் O. C இஸ் எ பாயிண்ட் அலாங் த ஈக்குட்டோரியல் லைன் அட் எ டிஸ்டன்ஸ் R ஃப்ரம் O. அதாவது சென்டரில் இருந்து இந்த Cங்கிற பாயிண்ட் வந்து Rங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தெரிஞ்சால் போதும். மேக்னெட்டிக் ஃபீல்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம். தென் we can write the expression for the magnetic field.
the magnetic field B is equal to F by QM. So this is a relation between magnetic field and magnetic force. So force நோட எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதிட்டோம்னா field நோட எக்ஸ்பிரஷன் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். Magnetic field is a force experienced by the unit pole. அதனால தான் நம்ம Cங்கிற பாயிண்டில் வந்து யூனிட் போலாக வைக்கிறோம். அப்படி வைக்கிறதுனால நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். that force is nothing but B. ஏன்னா QM உடைய வேல்யூ வந்து 1 at C. at Cயில் வந்து QM உடைய வேல்யூ எவ்வளவு 1. ஏன்னா நம்ம யூனிட் நார்த் போல தான் Cங்கிற பாயிண்டில் வச்சுருக்கோம். therefore QM is equal to 1 at C. அதனால் B is equal to Fன்னு வரும். ஸோ Cங்கிற பாயிண்டில் நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா போதும். அந்த ஃபோர்ஸ் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, திஸ் இஸ் அ பாயிண்ட் C. ஸோ இங்கே ஒரு யூனிட் நார்த் போல் வச்சுருக்கோம். இந்த பாயிண்டில் உள்ள யூனிட் நார்த் போல் ரெண்டு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு ஏற்கனவே பார்த்தோம். ஒன்று வந்து Fn. திஸ் இஸ் அ ஃபோர்ஸ் டியூ டு நார்த் போல். அதாவது பார் மேக்னெட்டுடைய நார்த் போலால் இங்கே உள்ள நார்த் போல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் தான் Fn. Fsங்கிறது it is a force experienced by the unit north pole due to the south pole of the bar magnet. அதாவது பார் மேக்னெட்டுடைய சவுத் போலால் இங்கே உள்ள நார்த் போல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் தான் Fs. ஸோ Fn வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும், Fs வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும். நமக்கு என்ன வேணும்? ஃபோர்ஸினுடைய எக்ஸ்பிரஷன் வேணும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே இங்கே ஆக்ட் பண்ணுறதுனால, அந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுறதுனால நம்ம ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு Fnனையும் Fsஐயும் ரிசால்வ் பண்ண போகிறோம். ஸோ Fn is resolved into two components. One is Fn sin theta and Fn cos theta. Similarly, Fs is resolved into two components, Fs sin theta and Fs cos theta. இங்கே Fnங்கிறது magnitude of the force due to north pole. Fsங்கிறது magnitude of the force due to south pole. சவுத் போலினுடைய போல் ஸ்ட்ரென்த்தும் நார்த் போலினுடைய போல் ஸ்ட்ரென்த்தும் சேம். அதே மாதிரி சவுத் போலும் நார்த் போலும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால Fn வேல்யூவும் Fs வேல்யூவும் சேம். இந்த பாயிண்ட் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ Fn மேக்னிடியூட் ஆஃப் Fn இஸ் ஈக்குவல் டு Fs. ஏன் அப்படின்னா போல் ஸ்ட்ரென்த் வந்து நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் சேம் போல் ஸ்ட்ரென்த் தான். அதே மாதிரி இந்த நார்த் போலும் சவுத் போலும் Cங்கிற பாயிண்ட்லேருந்து சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதனால் Fn இஸ் ஈக்குவல் டு Fs. அப்போ Fn sin தீட்டாவும் Fs sin தீட்டாவும் கேன்சல் ஆயிரும், பிகாஸ் தே ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஆனால் Fn cos தீட்டாவும் Fs cos தீட்டாவும் அலாங் த சேம் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால இது ரெண்டுமே ஆடப் ஆகும். தேர்ஃபோர் திஸ் இஸ் அ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் எவ்வளவுன்னா Fn cos theta ப்ளஸ் Fs cos theta. ஆனால் இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே வந்து அலாங் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. தேர்ஃபோர் த ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் Fn cos theta மைனஸ் Fs cos theta I cap. I capங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்னுடைய டைரக்ஷன். இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் தட் இட் இஸ் அலாங் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ Fn cos thetaவும் Fs cos thetaவும் நமக்கு தெரிஞ்சால் போதும். நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னுடைய எக்ஸ்பிரஷன் எழுதிடலாம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தெரிஞ்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய எக்ஸ்பிரஷன் எழுதிடலாம். தட்ஸ் ஆல். த டெரிவேஷன் வில் பி ஓவர். We have to find the magnetic field at C. ஸோ அட் Cயில் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அது மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு we are going to keep a unit north pole at C. So let us consider a unit north pole at C. So this north pole will experience two force. North pole experiences two force at C. This is due to north pole and this is due to south pole. Fn is a repulsive force and Fs is attractive force.
இதனுடைய டைரக்ஷன்லாம் நம்ம டயக்ராத்தில் கொடுத்துருக்கோம். ஓகே, Fn is resolved into two components. Fn is resolved into two components which are number 1 Fn sin theta, number 2 F suffix n cos theta. Similarly, Fs is resolved into two components. They are F suffix s sin theta and number 2 Fs cos theta. So as we already discussed, the sine components are cancelling each other and the resultant force is due to the cosine component. Since Fn is equal to Fs and Fn sin theta is opposite to Fs sin theta, they cancel each other. So the resultant force is due to the cos component, and these cosine components are in the same direction, that is along the negative x-axis. Fn cos theta and Fs cos theta are in the same direction along negative x-axis. So therefore the net force is F net force, which is F suffix r, is equal to minus Fn cos theta minus Fs cos theta. Force வந்து வெக்டர் குவான்டிட்டி, இட் இஸ் அலாங் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதனால் இங்கே வந்து ஐ கேப் அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். இங்கே வந்து எஃப்என்னு எஃப்எஸும் சேம், அதனால் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 டைம்ஸ் Fn cos theta ஐ கேப் அப்படி எழுதிக்கலாம். சின்ஸ் Fn is equal to Fs. So we can write this force by using the Coulomb's inverse square law. So Fn is equal to mu 0 by 4 pi Qm into 1. அதாவது இங்கே யூனிட் நார்த் போல் வச்சுருக்கனால இன்ட்டு 1 போடணும். Qm into 1 is equal to Qm அப்படிங்கிறனால இதோடு நிப்பாட்டிக்கிறோம். டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், அதாவது இந்த யூனிட் நார்த் போல் சிங்கிற பாயிண்டில் உள்ள யூனிட் நார்த் போல் வந்து பார் மேக்னெட்டினுடைய நார்த் போல்லேருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத பைத்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தட் இஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் டு தி பவர் 1/2. இது வந்து டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்ணணும். தட் இஸ் அ கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. ஓகே, நவ் திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் Fn. ஓகே, இப்போ காஸ் தீட்டாவுடைய வேல்யூ தெரிஞ்சுன்னா நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸினுடைய எக்ஸ்பிரஷன் எழுதலாம். வாட் இஸ் காஸ் தீட்டா? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு adjacent side by hypotenuse. So cos theta is equal to adjacent side by hypotenuse. Now let us see the figure. So in the figure la cos theta is equal to adjacent side by hypotenuse. Adjacent side வந்து எவ்வளவு? ON. ON is L. Hypotenuse is R square plus L square whole to the power 1/2. So adjacent sideங்கிறது L, hypotenuseங்கிறது R square plus L square whole to the power 1/2. Therefore we can write the cos theta as cos theta is equal to adjacent side L, hypotenuse R square plus L square whole to the power 1/2. ஸோ நமக்கு இப்போ Fn உடைய வேல்யூ தெரியும், காஸ் தீட்டாவுடைய வேல்யூ தெரியும், அதனால் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எழுதிடலாம்.
the resultant force வந்து it is a force experienced by the unit north pole. அதனால் magnetic field is the force experienced by the unit north pole. அப்போ B is equal to F which is equal to minus 2 Fn cos theta I cap. இங்கே பியை வந்து எஃப்க்கு எப்படி ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிங்கிற பாயிண்டில் யூனிட் நார்த் போல் வச்சுருக்கோம். அந்த யூனிட் நார்த் போல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் தான் இது. ஸோ யூனிட் நார்த் போல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸை தான் நம்ம ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு எஃப். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ எஃப்என் காசிட்டா வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். -2 எஃப்என்னுடைய வேல்யூ μ0/4π இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கோம். QM distance square r square plus l square whole to the power 1/2 இதுதான் டிஸ்டன்ஸு. இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறம் காஸ் தீட்டாவுடைய வேல்யூ இங்கே இருக்குது. L divided by r square plus l square whole to the power 1/2. இங்கே வந்து 1/2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அதனால் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். So we will get r square plus l square and this is equal to -2 μ0/4π QM r square plus l square. So இந்த 1/2வும் 2வும் கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே வந்து l divided by r square plus l square whole to the power 1/2. ஸோ இதுவும் வந்து r square plus l square, இதுவும் r square plus l square. இதனுடைய பவர் வந்து 1, இதனுடைய பவர் வந்து 1/2. 1 plus 1/2 is 3/2. Therefore, we can write this is equal to -2 μ0/4π QM into L divided by r square plus l square whole to the power 3/2. இங்கே இருக்க 2வை நம்ம இங்கே எழுதிக்கலாம், ஏன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷன். அதனால் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -2. திஸ் இஸ் we are going to write μ0/4π. இந்த 2வை வந்து இங்கே எழுத போகிறோம். QM into 2L by r square plus l square whole to the power 3/2. So this is μ0. QM into 2L. QMங்கிறது போல் ஸ்ட்ரென்த்து, 2Lங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நார்த் போல் அண்ட் சவுத் போல். அப்போ QMஐ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் கிடைக்கும். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் P(m) QM into 2L. Here PM is a magnetic dipole moment. Therefore, this can be written as -μ0/4π. So instead of QM into 2L, we can put PM divided by r square plus l square whole to the power 3/2. So this is a magnetic field. This magnetic field is along the negative x-axis. அதனால் I cap போட்டுக்கணும். So the magnetic field is along the negative x-axis. So I cap is the direction along x-axis and this negative sign indicates that the magnetic field is along negative x-axis. So this is the last expression we got derived. Here R is very much greater than L. R is very much greater than L and hence we can neglect L here. And this is equal to now -μ0/4π P(m) divided by இங்கே L வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா r square whole to the power 3/2 வரும். So r square whole to the power 3/2 is r cube. So r cube I cap. This is the expression for the magnetic field. இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா B vector is equal to -μ0/4π PM vector by r cube அப்படின்னு எழுதிக்கலாம். So PM vector is the dipole moment vector which is equal to PM into I cap.
So this is the expression for the magnetic field at a point along the equatorial line due to the magnetic dipole.